ஜெகந்நாதர் கோவில் ரத யாத்திரை சிலிர்க்க வைக்கும் வரலாறு. பூரி ஜெகந்நாதர் ஆலயம் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் ஜெகந்நாதர், பலராமர் மற்றும் சுமித்திரை தேவி இவர்கள் மூவருமே ஒரே கருவறையில் மூலவராக காட்சி தருகின்றனர். வருடத்திற்கு ஒருமுறை இந்த கோவிலில் நடைபெறும் ரத யாத்திரை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இவ்விழா இந்த வருடம் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. இன்று இத்தல வரலாற்றின் சிறப்பினை பார்ப்போம். ஜரா என்ற பெயர் கொண்ட வேடன் ஒருவன் எய்த அம்பானது எதிர்பாராமல் கிருஷ்ணரை தாக்கியது. அந்த சமயம் கிருஷ்ணர் தன் உயிரை இழந்து மரக்கட்டை போல காட்சியளித்தார். அப்போது பூரியை இந்திரத்யுமன் என்னும் அரசன் ஆண்டு வந்தார். ஒரு நாள் அந்த அரசனின் கனவில் தோன்றிய பெருமாள் பூரி கடற்கரையில் மிதந்து வரும் ஒரு பொருளை கொண்டு சிலையை செதுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அரசன் தன் சேனைகளை கடலுக்கு அனுப்பினான். கடலில் மிதந்து வந்த ஒரு பெரிய கட்டையை பத்திரமாக காவலர்கள் எடுத்துச் சென்று அரசனிடம் ஒப்படைத்தனர். அரசன் அந்த மரக்கட்டைக்கு பல பூஜைகளை செய்து நாட்டில் தலை சிறந்த தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்யும்படி கூறினான். அதன்படியே தச்சர்கள் அம்மரத்தை கொண்டு இறைவனின் சிலையை செதுக்க துவங்கினர். அப்பொழுது தச்சர்களின் தலைவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்த உடனேயே உளி உடைந்து விட்டது. இதை கேள்விப்பட்ட அரசன் மிகவும் கவலை கொண்டான். அப்போது அரசனின் முன்பு பெருமாள் ஒரு முதிய தச்சனை போல வேடமணிந்து தோன்றினார். அரசனிடம் 21 நாட்களில் இந்த வேலையை முடித்து தருவதாகவும் அதுவரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்கக்கூடாது என்றும் கூறினார். அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டார். 15 நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து உளி சத்தம் கேட்டது. எனவே அரசன் வேலை மும்முரமாக நடக்கிறது என எண்ணி அந்த அறை பக்கம் போகவில்லை. அதை அடுத்து 3 நாட்கள் சத்தமே இல்லை. இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டான். உடனே தச்சர் உருவில் இருந்த பெருமாள் கோபமடைந்தார். 3 நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் பொறுமையை கடைபிடிக்காமல் எனது அறைக்கதவை திறந்து விட்டாய். எனவே இந்த கோவிலில் நீ ஸ்தாபிக்கும் சிலையை அரைக்குறையாகவே இருக்கும் என்று கூறினார். அப்போது அரசன் தன் அவசர புத்தியை நினைத்து வேதனை கொண்டு தன் தவறை மன்னித்து பணியை தொடரும்படி இறைவனாகிய அந்த தச்சரிடம் வேண்டினார். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவருக்கு காட்சி அளித்து இதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு என்று கூறினார். இதனை காண வரும் பக்தர்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று அருள்பாலித்தார். தான் செய்த தவறினை உணர்ந்த மன்னன் அரைகுறையாக செதுக்கப்பட்ட ஜெகந்நாதர், பலராமன், சுமித்திரா என்ற 3 சிலையையும் அப்படியே பிரதிஷ்டை செய்துவிட்டார். இவர்களது சிலையானது மரத்தால் செய்யப்பட்டது.
12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த 3 சிலைகளும் முறையான வழிபாடுகளுடன் புதுப்பிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த இடத்தில் இந்திரத்யுமன் மன்னனால் கட்டப்பட்ட கோவிலானது காலப்போக்கில் பாழடைந்து விட்டது. அதற்கு பின் அந்த இடத்தில் பல கோவில்கள் பலரால் கட்டப்பட்டது. ஆனாலும் அந்த கோவில்கள் எல்லாம் கடலில் மூழ்கிக் கொண்டேதான் இருந்தது. இப்போது இருக்கும் ஜெகநாத் ஆலயமானது 1135 அனந்தவர்மனால் கட்டத் தொடங்கப்பட்டு 1200 ஆண்டில் அவரது பேரன் அனங்காபி மாதேவ் என்ற அரசனால் கட்டி முடிக்கப்பட்டது. மற்ற கோவில்களில் இல்லாத அதிசயங்கள் இந்த கோவிலில் தினம்தோறும் நடந்து வருகிறது. அவற்றில் சில: இந்த ஆலயத்தில் பறக்கப்படும் கொடியானது காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கும். பூரி நகரில் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும். இந்த கோவிலின் முக்கிய கோபுரத்தின் நிழலானது பகலில் எந்த நேரத்திலும் நம் கண்களுக்கு தெரியாது. இந்த கோவிலின் அன்னதானத்திற்கு சமைக்கப்படும் உணவின் அளவானது தினம்தோறும் ஒரே அளவாகத்தான் சமைக்கப்படும். ஆனால் வருகின்ற பக்தர்களது எண்ணிக்கையானது 1000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, சமைக்கப்பட்ட உணவு என்பது பத்தாமல் போனதே கிடையாது. மிச்சமாகி கீழே கொட்டப்படுவதும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் அடுப்பின் மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக 7 பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு உணவு சமைக்கப்படும். இப்படி சமைக்கும்போது அடுப்பின் மேலே முதலில் வைக்கப்பட்ட பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வேகுவதற்கு முன்பாகவே மேலே உச்சியில் உள்ள பாத்திரத்தில் இருக்கும் உணவு வெந்துவிடும். இப்படி பல அதிசயங்கள் உள்ளடங்கியதாக இன்றளவும் ஜெகநாதர் கோவில் சிறந்து விளங்கி வருகிறது. பூரி ஜெகநாதர் திருவிழாவில் 16 சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும், 16 சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பாலபத்திரரும், 12 சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்தருள்வார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரதத்திற்காக 45 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்ட மரத்தால் புதிய தேர் நாடெங்கிலும் இருக்கும் பல்வேறு தச்சர்களால் உருவாக்கப்படுகிறது. ரதங்கள் நிற்கும் இடத்தை தங்க துடப்பத்தால் சுத்தப்படுத்திய பின் மலர்கள் தூவப்பட்டு வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டு பின்னர் ரதங்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருவர். குண்டிச்சா கோவில் நோக்கி செல்லும் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக வழியில் உள்ள மௌசிமா கோவிலில் ஜெகநாதர் ஓய்வு எடுப்பார். அங்கிருந்து மீண்டும் தேர்கள் புறப்பட்டு பூரி ஜெகநாதர் கோவிலை வந்தடையும். இப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்ற பூரி ஜெகநாதரை நாம் போற்றி வணங்குவோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.